கைகளில் என்னை வரைந்து கொண்டீரே என் மதில்களை என்றும் தம்முன் உயர்ந்து கொண்டீரே இயேசுவே நீ எந்தன் அடைக்கலம் பாதுகாவல் எந்தன் கேடகம்
புதிய வருடம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த புதிய வருடத்திலே விண்ணமுதம் நிகழ்ச்சியை கேட்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறேன். இந்த புதிய வருடத்திலே பல எதிர்பார்ப்புகளோடு இந்த புதிய வருடத்திற்குள்ளே காலடி எடுத்து நாம் வைத்திருப்போம். ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கிற போது அந்த வருடம் இப்படி இருக்க வேண்டும் என்ற கற்பனைகள், கனவுகள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். அதே போல் இந்த வருடத்திலும் அதே விதமான கற்பனைகள், அதே விதமான எதிர்பார்ப்புகள், கனவுகள் எல்லாவற்றோடும் கூட இந்த புதிய வருடத்தை நாங்கள் ஆரம்பித்திருப்போம். இப்போது சில நாட்கள் கடந்து போய்விட்டன. இன்றைய தினம் உங்கள் மத்தியிலே எங்களுடைய சிந்தனைக்காக 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு சம்பவத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாகமான் என்று பெயர் கொண்ட சீரிய நாட்டைச் சேர்ந்த ஒரு படைத்தலைவன் ஒருவன் இருந்தான். ஆனால் அந்த படைத்தலைவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவனுடைய உடலிலே குஷ்டரோகம் என்ற நோய் இருந்தது. லெப்ரசி என்று நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவோம். குஷ்டரோகம் என்ற அந்த நோய் அந்த குறிப்பிட்ட காலத்திலே மிகவும் வெறுப்புக்குரிய ஒரு நோயாக கருதப்பட்டது. யாருக்காவது அந்த நோய் இருக்கிறது என்று தெரிந்தால் அந்த ஊரை விட்டே அவர்களை வெளியே அனுப்பிவிடுவார்கள். அவர்கள் காட்டிலே தான் வாசம் செய்ய வேண்டும், அங்குதான் வாழ்ந்து இறந்து போக வேண்டும். என்றால் அந்த நோய் தொற்று மற்றவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக எந்த விதமான மருத்துவ வசதிகளோ உதவிகளோ எந்த விதமான அதை மாற்றக்கூடிய வழிமுறைகளோ இல்லாததினாலே அதுதான் கடைப்பிடிக்கப்பட்ட ஒழுங்குமுறை. ஆனால் இவன் ஒரு வல்லமையுள்ள படைத்தலைவன். படைத்தலைவர்கள் நாங்கள் படங்களிலே ஒருவேளை பார்த்திருப்போம். அவர்கள் கவசங்கள் போட்டிருப்பதினாலே அவனுடைய உடலிலே இருந்த தொற்று அல்லது குஷ்டரோகம் வேறு ஆட்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை அவனுடைய வீட்டில் இருந்தவர்களுக்கு அது தெரிந்திருக்கலாம். நாம் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாங்கள் செய்திகளை கேட்கிறோம். இது போதாதென்று நம்மிலே பலர் இந்த யூடியூப் போன்றவற்றிலே இன்னும் கிறிஸ்தவ செய்திகளை கேட்கின்ற வழக்கமோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக வருகின்ற செய்திகளை கேட்கின்ற வழக்கமோ, இப்படி பல விதங்களிலே நாங்கள் செய்திகளை கேள்விப்படுகிறோம், கேட்கிறோம். செய்திகளை கேட்கிற போது எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற மறைமுகமான ஒரு எதிர்பார்ப்பு, என்னுடைய வாழ்க்கையிலே பெரிதாக ஏதாவது நடக்க வேண்டும். பெரிதாக நடக்கின்ற காரியங்களை பற்றித்தான் யாராவது வந்து நான் சாட்சி கூற விரும்புகிறேன் என்று வந்து சொல்லுவார்கள். எனக்கு தலைவலி இருந்தது, தலைவலி சோகமாகிவிட்டது, அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்வதிலும் பார்க்க நான் மரணம் அடைகின்ற தருவாயில் இருந்தேன், அதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது, இப்படி போன்ற செய்திகளைத்தான் கேட்பதினாலே நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாக ஏதாவது நடக்க வேண்டும். ஒரு நாள் நான் சொன்ன இந்த நாகமான் என்று பெயர் கொண்ட அந்த படைத்தலைவன் தன்னுடைய உடைகளை மாற்றுகிற போது அந்த வீட்டிலே வேலைக்கு இருந்த ஒரு பெண் அவனுடைய உடலிலே குஷ்டரோகம் இருந்ததை அவள் காண்கிறாள். அவள் அந்த நாகமான் என்ற படைத்தலைவனிடத்திலே வந்து, ஒரு கடவுளுடைய தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார், அவரிடத்திலே நீங்கள் போனால் ஒருவேளை இந்த குஷ்டரோகத்திலிருந்து சுகம் வரக்கூடிய வழிமுறைகளை அவர் சொல்லித் தருவார் என்று சொல்லி அந்த பெண், அவள் ஒரு யூத பெண், அவள் கடவுளிலே பக்தியுள்ள பெண், நம்பிக்கையுள்ள பெண், அவள் இந்த கருத்தை நாகமான் என்ற படைத்தலைவனுக்கு சொல்லுகிறாள். இப்போது நாகமான் எப்படியோ இந்த வியாதியிலிருந்து சுகப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பிய ஒரு மனிதன். யாருக்கு குஷ்டரோகம் இருப்பதை எவ்வளவு காலம் மறைத்து வைக்க முடியும்? வெளியே தெரியத்தான் போகிறது, ஊரை விட்டு துரத்துப்பட வேண்டிய சூழல் வரப்போகிறது. ஏதோ ஒரு வழியிலே அதிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். இந்த பெண் சொன்ன அந்த விடயம் அவனை பொறுத்தவரையிலே நன்றாக இருக்கிறது.
எந்த விதமான மருத்துவ உதவிகளோ வசதிகளோ இல்லை. மருத்துவத்தில் இதற்கு தீர்வு எதுவும் கிடையாது. ஆகவே கடவுளுடைய மனிதன் ஒருவர் இருக்கிறார் என்றால் அந்த தீர்க்கதரிசியிடத்திலே போய் நான் இந்த நோய்க்கு விடுதலை பெற என்ன வழி இருக்கிறது என்று கேட்கலாம் என்று சொல்லி அவன் தன்னுடைய உதவியாளர்களையும் சேர்த்து கொண்டு அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுப்பதற்காக பணமும் எடுத்துக்கொண்டு அவன் அந்த தீர்க்கதரிசி இருக்கின்ற இடத்தை தேடி அவன் போகிறான். அவன் குதிரையிலே போயிருப்பான், ரதத்திலே போயிருப்பான். அவன் பிரயாணப்பட்டு அந்த தீர்க்கதரிசி இருக்கிற இடத்திற்கு போகிறான். போய் இதோ நான் நாகமான் வந்திருக்கிறேன், சீரிய நாட்டு படைத்தலைவன் நாகமான் வந்திருக்கிறேன் என்ற செய்தியை அவன் சொல்லி அனுப்புகிறான். அவனை பொறுத்தவரையிலே உள்ளே ஒரு கடவுளுடைய மனிதன் இருக்கிறார், தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார். இதோ சீரிய படைத்தலைவன் வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் அவர் ஓடி வந்து அவர்களுக்கு வணக்கம் சொல்லி வரவேற்று, எதற்காக வந்தீர்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைப்பார் என்பது அந்த நாகமானுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்போடு தான் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அந்த கடவுளுடைய மனிதன் வெளியே வரவும் இல்லை, அந்த நாகமான் என்ற படைத்தலைவனை சந்திக்கவும் இல்லை. அதற்கு பதிலாக தன்னுடைய வீட்டிலே வேலைக்கு இருந்த ஒரு மனிதனை கூப்பிட்டு அவனிடத்திலே ஒரு செய்தி ஒன்று சொல்லி அனுப்புகிறார். இந்த நீர் போய் இங்கு யோர்தான் ஒரு நதி இருக்கிறது, அந்த நதியிலே நீர் 2-3 தரம் மூழ்கி எழுந்தால் உமக்கு நோய் வந்து சுகமாகிவிடும் என்ற செய்தி கொடுக்கப்படுகிறது. நாகமானுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, நாம் கடவுள் என்று சொன்னால், கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவது என்று சொன்னால் அது மிக பெரிதாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் காணத்தக்கதாக இருக்க வேண்டும். கடவுள் இவருடைய வாழ்க்கையிலே செயல்பட்டிருக்கிறார் என்பதை மற்றவர்கள் கண்டு, இதோ இவருடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது, வழிநடத்தல் இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய வகையிலே கடவுள் செயல்பட வேண்டும். இது என்ன, நான் போய் ஒரு நதியிலே மூழ்குவதா? நதியிலே மூழ்குவதனாலே யாருக்கும் எதுவும் தெரியாது. அவன் பெரிய பட்டாளத்தோடு போகவில்லை, அவனும் அவனுடைய உதவியாளர்களும் தான் அங்கு போயிருக்கிறார்கள். இது எல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் நான் இருக்கின்ற ஊரிலே பெரிய நதிகள் கிடையாதா? ஏன் அந்த நதிகளிலே நான் மூழ்க முடியாதா? எதற்காக நான் இங்கு போய் நான் வந்து மூழ்க வேண்டும் என்று கோபத்தோடு அவன் கூப்பாடு போட்டு, அவன் யார் இந்த மனிதன், நான் வந்திருக்கிறேன் என்று தெரிந்தும் வெளியே வந்து என்னை சந்திக்கவும் இல்லை, என்னோடு பேசவும் இல்லை, எனக்கு மரியாதை செலுத்தவும் இல்லை என்று சொல்லுகிற போது, இந்த நாகமான் என்ற படைத்தலைவனோடு வந்த அவனுடைய உதவியாளர்கள் 2 பேர் அந்த நாகமானை பார்த்து ஒரு மறுமொழி, ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். ஒருவேளை இந்த மனிதன் உம்மை பார்த்து பெரியதொரு காரியத்தை செய்யும் என்று சொல்லியிருந்தால் நீர் செய்திருப்பீர் அல்லவா? இந்த மனிதன் செய்ய சொன்னது ஒரு ஆற்றிலே போய் மூழ்கத்தானே சொல்லுகிறான். உம்மை பொறுத்தவரையிலே அது ஒரு சிறிய காரியம். அவன் பெரிதாக சொன்னானோ சிறிதாக சொன்னானோ, அவன் சொன்னதின்படி செய்து பார்த்தால் என்ன என்ற ஒரு மறுமொழியை அல்லது ஒரு கருத்தை அவனுக்கு முன்னே வைக்கிறார்கள். அவனுக்கு விருப்பம் கிடையாது, அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவனுக்கு கோபம் வருகிறது. ஆனாலும் சரி, அந்த மனிதன் சொல்லியிருக்கிறான், நாங்கள் செய்து பார்ப்போம் என்று சொல்லி அவன் போகிறான். அந்த தீர்க்கதரிசி சொன்ன நதியிலே மூழ்குகிறான். அவருடைய நோய் அவனை விட்டு அகன்று அவருடைய தோல் வந்து சிறு பிள்ளையின் தோல் போல ஆனது என்று வேதாகமத்திலே நான் ஆரம்பத்திலே சொன்ன இந்த பகுதியிலே 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அந்த மனிதன் முழு சுகம் பெற்றான், முழு புதிய மனிதனாக மாறிப்போனான். ஆனால் அவனை பொறுத்தவரையிலே அவனுக்கு நடந்தது ஒரு சிறிய காரியம். நீர் போய் இந்த குறிப்பிட்ட நதியிலே ஸ்நானம் செய்யும், மூழ்கும், உமக்கு மாற்றம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டது. அந்த மாற்றத்தை அவன் ஏற்றுக்கொண்டு போனான், அவனுடைய வாழ்க்கையிலே புதுமை பெற்றான். நம்முடைய வாழ்க்கையிலே
நாம் செய்திகளை கேட்கிறோம். ஆனால் அந்த செய்திகளிலே இருந்து நாங்கள் பெறுகின்ற காரியம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், அல்லது நான் செய்கின்ற காரியமும் மிகவும் பெரிதாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதனாலே நான் சந்திக்கின்ற சின்ன சின்ன காரியங்களை நான் தவற விட்டு விடுகிறேன். அதோ ஒரு மனிதர் தனிமையாக உட்கார்ந்திருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் நான் பிரயாணம் செய்கின்ற வேலைக்கு போகின்ற போது அந்த மனிதரை நான் காண்கிறேன். அவர் ஒவ்வொரு நாளும் அதிலே தனிமையாக இருப்பது எனக்கு தெரியும். அவரோடு என்னால் பேச முடியும், நான் பேசுவதில்லை என்றால் பேசுவது என்னை பொறுத்தவரையிலே ஒரு சின்ன காரியம். ஒரு மனிதர் என்னிடத்திலே வந்து ஏதோ ஒரு உதவி கேட்கிறார். அவர் கேட்டது ஒரு சின்ன உதவி, நான் அதை செய்தது கிடையாது என்றால் என்னை பொறுத்தவரையிலே அது ஒரு சிறிய காரியம். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் வைத்து நாங்கள் செய்கின்ற சிறிய காரியங்கள் மூலம் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே, நாங்கள் வாழ்கிற சூழலிலே, நாங்கள் வேலை செய்கிற காரியாலயத்திலே, எங்களுடைய வீட்டிலே, நாங்கள் அங்கம் வகிக்கின்ற திருச்சபையிலே மாற்றங்கள் உருவாக்க வேண்டுகிறார். யாருக்கும் அது தெரிய வேண்டியது அவசியம் கிடையாது. யாருக்கும் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. யாருக்கும் தெரியாத விதத்தில் சிறிய காரியமாக நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உருவாக்க முக்கியமான காரியங்கள். நீங்கள் எத்தனையோ வித்தியாசமான திருச்சபைகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். உங்களுடைய திருச்சபை ஆரம்பித்து 10 வருடங்கள், 20 வருடங்கள், 30 வருடங்கள் கடந்து போயிருக்கலாம். யாரெல்லாம் இந்த திருச்சபையிலே மூப்பர்களாக வழிகாட்டிகளாக இருந்தார்கள் என்று கேட்டால் உங்களால் பெயரிட முடியுமா? யார் என்று நமக்கு தெரியாது. அவர்கள் செய்த சின்ன காரியங்களோ பெரிய காரியங்களோ இன்று வரை நீங்கள் ஒரு திருச்சபையிலே அங்கத்தவராக இருக்க உங்களுக்கு உதவி செய்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அதே போல நாங்கள் செய்கின்ற சிறிய காரியங்கள் மற்ற மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த சக்தி வாய்ந்த காரியங்கள். நாம் ஒவ்வொருவரையும் இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் அழைக்கிறார். நாங்கள் கடந்து போகின்ற ஒவ்வொரு நாளிலும், கடந்து போகின்ற ஒவ்வொரு வாரத்திலும், கடந்து போகின்ற ஒவ்வொரு மாதத்திலும் நாங்கள் சிறிய காரியங்களை செய்து மாற்றங்களை உருவாக்க ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உந்தன் சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துளிர்க்கும். உந்தன் பாதையெல்லாம் விடியற் பொழுதாய் வெளுக்கும். உந்தன் சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துளிர்க்கும். உந்தன் பாதையெல்லாம் விடியற் பொழுதாய் வெளுக்கும். உந்தன் சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துளிர்க்கும். உந்தன் பாதையெல்லாம் விடியற் பொழுதாய் வெளுக்கும். உன் விண்ணப்பம் கேட்கப்படும், உன் துன்பங்கள் நீக்கப்படும். நீ பாய்ச்சலுள்ள தோட்டம் என உன் வாழ்க்கை மாற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா ஹல்லேலூயா.
மாற்றப்படும். ஹalleluya ஹalleluya ஓசன்னா ஹalleluya 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 ஓசன்னா ஹalleluya. நடக்கவே இயலாதவர் புலிமாடு போல் குதிக்கிறார். ஒன்றும் பேசவே முடியாதவர் இயேசு நாமத்தை முழங்குவார். நடக்கவே இயலாதவர் புலிமாடு போல் குதிக்கிறார். ஒன்றும் பேசவே முடியாதவர் இயேசு நாமத்தை முழங்குவார். உன்னை எதிர்த்தவர் அழிகிறார், அவமானத்தால் அழுகிறார். உன்னை எதிர்த்தவர் அழிகிறார், மண்ணில் பொருளாகிறார். சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் குடிக்கும். உந்தன் பாதையெல்லாம் விடியல் பொழுதாய் வெளுக்கும். சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துடிக்கும். உந்தன் பாதையெல்லாம் விடியல் பொழுதாய் வெளுக்கும். உன் விண்ணப்பம் கேட்கப்படும், உன் துன்பங்கள் நீக்கப்படும். நீ பாற்றலுள்ள தோட்டமென உன் வாழ்க்கை மாற்றப்படும். ஹalleluya ஹalleluya ஓசன்னா ஹalleluya 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 ஓசன்னா ஹalleluya. உன்னை காத்திடும் நான் பரிசுத்தர், அவர் உறங்கிடார் தூங்கிடார். உன்னை அழைத்தவர் வழி நடத்துவார், அவர் என்றுமே மறந்திடார். உன்னை காத்திடும் நம் பரிசுத்தர், அவர் உறங்கிடார் தூங்கிடார். உன்னை அழைத்தவர் வழி நடத்துவார், அவர் என்றுமே மறந்திடார். உன் வலக்கரம் பிடிக்கிறார், நல்ல துணை என்றே உரைக்கிறார். உன் வலக்கரம் பிடிக்கிறார், உயர் அடைக்கலம் கொடுக்கிறார். உன் சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துடிக்கும். உன் பாதையெல்லாம் விடியல் பொழுதாய் வெளுக்கும். உன் சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துடிக்கும்.